நான் ஓப்பனாக சொல்கிறேன், ஃப்ரெஞ்சு கதைக்கிறதுக்கு என்ன அணுகுமுறையை நான் மேற்கொண்டதான்னு சொல்லித்தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்னட்ட கோது ஃபான்ஸே படிக்க விருப்பம்னு சொல்லி சொன்னால் என் மெயில் அட்ரஸுக்கு மெயில் அனுப்புங்க. டெல்ஃப் எக்ஸாமுக்கு உங்களை தயார்படுத்தணுமெண்டா கூடியும் என் மெயில் அட்ரஸுக்கு நீங்கள் மெயில் அனுப்புங்க. எந்த மொழியிலேயாகட்டும் இல்லை நீங்கள் எந்த ஒரு நபருக்கு இடையிலேயான உரையாடலையாகட்டும் இந்த கேள்வி என்ற ஒன்று முக்கிய பங்கு வகிக்கிறது. கேள்வி கேட்காம எந்த உரையாடலுமே ஆரம்பிக்கிறதா எனக்கு தெரியாது. அது எந்த மொழியாக வேணுமென்றாலும் இருந்துட்டு போகட்டும். தமிழ் மொழியாகட்டும், இல்லை ஃப்ரெஞ்சு மொழியாகட்டும், இல்லை ஆங்கில மொழியாகட்டும், கேள்வி என்ற ஒரு பகுதி முக்கிய பங்கு வகிக்கிறது. நானுமே எந்த உரையாடலை ஒரு ஃப்ரெஞ்சில் தொடங்கும் போது, ஒருத்தரோட கதைக்கும் போதோ இல்லை ஒரு கூட்டத்தில் கதைக்கும் போதோ கட்டாயம் நான் கேள்வி கேட்டு இல்லை கதைச்சி கேள்வி கேட்டுத்தான் அந்த உரையாடல் தொடர்ந்து போய்கொண்டே இருக்கும். அதே மாதிரி என்னட்ட கதைக்க விரும்புகிறவர்களும் கேள்வி கேட்பினும் இல்லை கேள்வி கேட்டு அதிலிருந்து உரையாடல் தொடர்ந்து கொண்டு போகும். இப்படியாக எந்த நாங்கள் ஒரு உரையாடல் எடுத்தாலுமே கேள்வி அதில் முக்கியமான பங்கு வகிக்கிறது. நான் கோது ஃபான்ஸே படிக்க ஒரு கிளாஸில் இருந்தேன்னு சொல்லி சொன்னால் எனக்கு ஒரு பாடமோ இல்லை ஒரு எதுவும் விளங்கப்படுத்துறது விளங்காட்டி முடிஞ்ச வரை என்னால் விளங்கி கொள்கிற வரைக்கும் நான் கேள்விகளை கேட்டுக்கொண்டிருப்பேன். அதே மாதிரி நீங்கள் ஒரு கிளாஸில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கிளாஸ் எல்லாம் முடிஞ்ச பிறகு உங்களோட ப்ரொஃபஸர் கேட்பார், உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கேள்வி கேளுங்கன்னு. இந்த கேள்வி ஏன் முக்கிய பங்கு வகிக்கிறேன்னு சொல்லி சொன்னால், நாங்கள் மென்மேலும் கற்றுக்கொண்டு போகிறதுக்கு, மென்மேலும் பல விடயங்களை அறிந்து கொண்டு போகிறதுக்கு இந்த கேள்வி கேட்டு நாங்கள் அதை அறிந்து கொள்ளலாம். எங்களோட குழப்பங்களை நாங்கள் தீர்த்து கொள்ளலாம். அப்படியாக இருக்கும் பட்சத்தில் இந்த ஃப்ரெஞ்சு மொழியிலேயும் கேள்வி கேட்கறது முக்கிய பங்கு வகிக்கிறது. நாங்கள் ஒரு இடத்துக்கு போகிறோம்னு சொல்லி சொன்னால், ஏதோ ஒரு சம்பந்தமாக கதைக்க போகிறோம்னு சொல்லி சொன்னால் கேள்வி கேட்டுத்தான் நாங்கள் அதில் இருந்து ஆரம்பிப்போம். அப்படியான முக்கிய பங்கு வகிக்கிற இந்த கேள்விகளுக்கு இன்றைக்கு நான் என்ன சொல்ல போகிறேன்னு சொன்னால், அந்த கேள்விகளை கேட்குறதுக்கு நாங்கள் என்னென்ன சொற்களை வச்சு கேள்விகளை கேட்போம். கேள்வி கேட்குறதுக்குரிய கேள்வி சொற்கள் இருக்குது. அது என்னென்னு சொல்லித்தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அந்த கேள்வி சொற்களை வச்சு நீங்கள் முடிஞ்ச வரை இப்படியான கேள்விகளை கேட்டு உரையாடலை தொடர்ந்து நீங்கள் உரையாடி கொண்டு இருக்கணும். அதுக்காகத்தான் நான் இந்த இப்படியான கேள்வி சொற்களை இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்துகிறேன். இப்போ அந்த கேள்வி சொற்களையும் பார்த்து அதுக்குரிய சில உதாரணங்களும் பார்ப்போம். Qui, யார்? Qui a appelé hier soir? நேற்றிரவு யார் அழைத்தார்? Qui est responsable du projet? திட்டத்திற்கு யார் பொறுப்பாளர்? Que அல்லது quoi? என்ன? Que regardes-tu à la télévision? நீ தொலைக்காட்சியில் என்ன பார்க்கிறாய்? Tu fais quoi après le travail? வேலைக்கு பிறகு நீ என்ன செய்கிறாய்? Où? எங்கே? Où vas-tu ce soir? இன்று மாலை நீ எங்கே போகிறாய்? Où as-tu acheté cette veste? இந்த ஜாக்கெட்டை நீ எங்கே வாங்கினாய்? Quand? எப்போது? Quand commence le film? படம் எப்போது தொடங்குகிறது? Quand as-tu déménagé? நீ எப்போது வீடு மாறினாய்? Pourquoi? ஏன்? Pourquoi étudies-tu le français? நீ ஏன் ஃப்ரெஞ்சு படிக்கிறாய்? Pourquoi as-tu choisi ce métier? இந்த தொழிலை நீ ஏன் தேர்ந்தெடுத்தாய்? Comment? எப்படி? Comment as-tu appris cette langue? இந்த மொழியை நீ எப்படி கற்றுக்கொண்டாய்? Comment fonctionne cette machine? இந்த இயந்திரம் எப்படி வேலை செய்கிறது? Combien? எவ்வளவு அல்லது எத்தனை? Combien coûte ce téléphone? இந்த தொலைபேசி
எவ்வளவுக்கு வாங்கினாய்? Combien de frères et sœurs as-tu? உனக்கு எத்தனை சகோதரர்கள் மற்றும் சகோதரிகள் உள்ளனர்? Quel எந்த ஆண்பாளுக்குரிய ஒருமை சொற்களுக்கு நாங்கள் இந்த கெல்லை பாவிப்போம். Quel livre lis-tu en ce moment? இப்போது நீ எந்த புத்தகத்தை படிக்கிறாய்? Quel est ton plat préféré? உனக்கு விருப்பமான உணவு எது? Quel எந்த பெண்பாளுக்குரிய ஒருமை சொற்களுக்கு நாங்கள் இந்த கெல்லை பாவிப்போம். Quelle est ta couleur préférée? உனக்கு விருப்பமான நிறம் எது? Quelle heure est-il? இப்போது எத்தனை மணி? Quel எந்த ஆண்பாளுக்குரிய பன்மை சொற்களுக்கு இந்த கெல்லை நாங்கள் பாவிப்போம். Quel sport pratiques-tu? நீ எந்த விளையாட்டுக்களை விளையாடுகிறாய்? Quel pays as-tu visité? நீ எந்த நாடுகளை பார்வையிட்டாய்? Quel எந்த பெண்பாளுக்குரிய பன்மை சொற்களுக்கு இந்த கெல்லை நாங்கள் பாவிப்போம். Quelle langue parles-tu? நீ எந்த மொழிகளை பேசுகிறாய்? Quelles sont tes qualités? உன்னது நல்ல குணங்கள் என்ன? À qui யாருக்கு அல்லது யாரிடம்? À qui as-tu envoyé le message? நீ யாருக்கு செய்தி அனுப்பினாய்? À qui appartient cette voiture? இந்த கார் யாருக்கு சொந்தமானது? Avec qui யாருடன்? Avec qui habites-tu? நீ யாருடன் வசிக்கிறாய்? Avec qui as-tu voyagé? நீ யாருடன் பயணம் செய்தாய்? இப்படியான கேள்வி சொற்கள் உங்களுக்கு ஆரம்ப நிலையில் இருக்கிற ஆட்களுக்கு கட்டாயம் தேவை. நீங்கள் கேள்வி கேட்குறதுக்கும் இந்த கேள்வி சொற்கள் தேவை. அதே சமயம் மற்ற ஆட்கள் உங்களை கேள்வி கேட்டாலும் அதை விளங்கி கொள்றதுக்கு இந்த கேள்வி சொற்கள் நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேண்டும். நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். தமிழ் பேசுபவர்கள் ஏன் பிரெஞ்சு கதைக்க முடியாமல் இருக்குது, அதுக்குரிய தீர்வு சம்பந்தமாக ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். அதில் லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்டில் கொடுக்குறேன், நீங்கள் போய் பாருங்கள்.